கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். ஆகாரம் தேவைதான், ஆகாரத்தினால் மட்டுமல்ல பலன். சிறந்த உதாரணம் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம். சவால் விடுறாரு, அவங்களுக்கெல்லாம் நீ கறி மட்டன் நான் வெஜிடேரியன் கொடு, எங்களுக்கு வெறும் இலை கறி கொடு, 10 நாள் கழிச்சு எங்களை பார், அவங்களையும் பார், யார் நல்லா உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள் ராஜாவேன்னார். அப்படியே செய்தாங்க. நான் வெஜிடேரியன் சாப்பிட்டவங்கள விட வெஜிடேரியன் சாப்பிட்டவங்க தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருந்தாங்க. அதுக்காக நான் வெஜிடேரியனை வெறுக்க வேணாம், சாப்பிடுங்க, ஆனால் அதில் தான் பலன் என்று நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு பலன். ஆகாரத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலே இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதுக்காக ஆகாரம் வேண்டான்னு சொல்லலையா, அது மட்டும் போதாதுன்றார். சாப்பிட வேண்டிய நேரத்தில் அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்கள். உபவாசம் இருக்க வேண்டிய நேரத்தில் கடுமையாக கூட நீங்கள் இருக்கலாம். அது கர்த்தருக்கு உங்களுக்கு சொந்தம், அதை யாரும் தடுக்க முடியாது. யாரையாவது நாங்கள் பிரதர் சாப்பிடுங்கண்ணா நான் உபவாசம்னாங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான், அவங்கள வற்புறுத்தவே மாட்டோம். ஏன்னா உபவாசம் அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அவங்க ஆகாரத்தை வெறுத்து உபவாசம்னு சொல்கிறாங்கன்னா நம்ம அதை அவங்களுடைய மனசை வயிற்றை மாற்றக்கூடாது, இல்லை வற்புறுத்தக்கூடாது. ஏன்னா உபவாசம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்றோமோ அவ்வளவும் உபவாசத்தையும் நாம் நேசிக்க வேண்டும். சரி, அது ஒரு தனி சப்ஜெக்ட். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். மகிழ்ச்சி, ரிஜாய்ஸ். பைபிளில் முதல் இந்த மகிழ்ச்சி என்கிற வார்த்தை எங்கே வருதுன்னு பார்க்கலாம். சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அப்புறம் எப்போ பார்க்கலாம். மகிழ்ச்சி என்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு பைபிளில் எங்கே வருதுன்னா லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 40வது வசனம். எடுத்தவர்கள் சத்தமாக படிங்க. லெவிட்டிகஸ் சாப்டர் 23 verses 40. ஏழு நாளும், வாரத்திற்கு எத்தனை நாள்? 7 நாள். 7 நாளும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்றுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லையிலே சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனமெல்லாம் வார்த்தை பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் தழைகள் எல்லாம் பசுமையை குறிக்கிறது. பச்சை நிறம் எப்பவுமே பசுமையை குறிக்கிறதா சொல்லுகிறார்கள். அப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கை செழிப்பா பசுமையா எப்படி நீர்கால்களில் கால்வாயில் தண்ணீர் புறப்பட்டு ஓடும் பொழுது 2 பக்கமும் இருக்கிற புல் பூண்டுகள் செடிகள் பசுமையாக இருக்கும், ஒரு காலம் காய்ந்து கிடக்காது. தண்ணீர் இல்லாத இடத்தில் இருக்கிற செடி கொடி மரங்கள் தான் சற்று காய்ந்து கிடக்கலாம், ஏனென்றால் அங்கு தண்ணீர் இல்லை. எப்பொழுதும் தண்ணீர் ஓடும் கால்வாய் ஓரத்தில் இருக்கிற புல் பூண்டுகள் மரம் செடி கொடி வகைகள் எப்பொழுதும் பசுமையாக இருக்கும். அதனால தான் சங்கீதத்தில் படிக்கிறோம், பசுமையான நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் அவன் செழிப்பாக இருப்பான். இது கர்த்தருடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை ஓமையாக குறிக்கிறது. ஜலம் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை பசுமையாக இருக்கணுமா, செழிப்பாக இருக்கணுமா, பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு லிங்க் இருக்கணும், ஒரு தொடர்பு ஐக்கியம். ஆவியானவரோடு பேசுங்கள். சிலர் சொல்லுவாங்க ஆவின்னா அது ஒரு காற்று, அது புகை மாதிரி. ஆவியானவர், நம்ம பேச்சுக்கு ஆவின்றோம், பரிசுத்த ஆவி வந்துருச்சு போச்சு. ஆவியானவர் எப்படி பிதாவோ, எப்படி குமாரனாக இயேசு கிறிஸ்து, அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர். மூவரும் ஒருவர், ஒருவரில் மூவர். we believe trinity. நம்ம உபதேசம் என்ன? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். அது சுருக்கமாக பரிசுத்த ஆவின்றாங்க. சில லூசுங்க இருக்குது, அவங்களாம் சில உங்கள் வீட்டுக்கு வரணும் சேர்க்கக்கூடாது, அப்படியே தோற்றிடணும். எங்களுக்குன்னு பாஸ்டர் இருக்கிறாரு, சர்ச் இருக்குது, ஜெகோவா விட்னஸ். அவங்க இயேசுநாதரை தேவகுமாரன் என்று நம்பவே மாட்டாங்க. ஒரு சாதாரண ஆள், அவ்வளோதான். என்னவா என்னிலும் என் பிதா வல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டார் இயேசு. அதை பிடிச்சிக்கிறான்.
என்னிலும் என் பிதா வல்லவராக இருக்கிறாருன்னு இயேசுவே சொல்லிட்டாரு. அப்போ எங்களுக்கு இயேசு எதுக்கு? பிதாவை டைரெக்டாக பிடிக்கிறோன்றான். அதே இயேசு என்ன சொன்னார்? என்னால் என்று ஒருவனும் பிதா கிட்ட. இதை ஏன் யோசிக்கிறது இல்லை? அதான் லூஸு. அப்படியாப்பட்டவங்க வருவாங்க, இந்த பெரிய புக்கு எடுத்துன்னு வருவாங்க, ஃப்ரீயாக கொடுப்பாங்க. பரவாயில்லப்பா, ஐயோ 3000 ரூபாய் இருக்கும் போல இந்த புக்கு ஃப்ரீயாக தராரு, வாங்கி வச்சுக்கின்னு அப்படியே மனசு பிரெயின் வாஷ் ஆகி அங்கே போயிடுவாங்க. அது பயங்கரமான தப்பு. ஒரு வீட்டில் சாவு நடக்கிற மாதிரி இது. ஒரு ஐயா அழறாரு, என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி. என்ன? சொல்லுங்கய்யா. ஐயா எங்கள் பையன் எகோவா விட்னஸில் சேர்ந்துட்டான். செத்து போயிட்ட மாதிரி, அது பையன் செத்து போயிட்ட மாதிரி. அதனால தான் அவர் அப்படி அழறாரு. ஏன் தெரியுமா? அதில் போனவங்க திரும்பி மீண்டு வர முடியாது. அதனால தான் சும்மா பார்க்கலாம், டேஸ்ட்டு பார்க்கலாம். விஷயத்தை டேஸ்ட்டு பார்ப்பீங்களா? விஷயத்தை டேஸ்ட்டு பாரு முதல் முறை, அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா குடிச்சாதான் சாவு. அப்படி இருக்குதா? ஃபைனல் வார்னிங் இஸ் ஃபைனல் வார்னிங், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், அவ்வளோதான். அதில் தலையிடக்கூடாது, சேர்க்காதீங்க. அப்படியாப்பட்டவங்களுக்கு வாழ்த்து சொல்லாதீங்க, ஸ்தோத்திரம் சொல்லாதீங்க, வீட்டில் சேர்க்காதீங்கன்றார். நமக்குன்னு ஒரு அழகான பூரண சுவிசேஷத்தை அறிவிக்கிற திருச்சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போல தான் இன்னொரு டீம் இருக்குது. பிதாவும் கிடையாது, பரிசுத்தாவும் கிடையாது, ஜீசஸ் ஒன்லி. அவன் என்ன சொல்கிறான்? நம்மளை கேட்குறான், இயேசு உண்மையான தெய்வம், இயேசு உங்களை ரட்சிக்கிறாருனாலாம் கிராமத்தில் போய் தெருவில் பேசுறிய, சர்ச்சில் அதுன்னா பரிசுத்தாவி பிதா குமார் என்ன மாதிரி மடக்கிறான் பாருங்க. அப்படியா பட்டவனுங்களுக்கு நான் சொன்னேன், நைனா ரோட்டில் போகிறவன் அடிபட்டு குற்றுயிரும் கொலையூருமா கிடக்கிறான். அவனை போய் நீ ஏன் விழுந்த, எப்போ விழுந்த கேட்பமா? முதல்ல அவனை காப்பாற்று, கிவ் ஃபர்ஸ்ட் எய்ட், தண்ணி தெளித்து அவனை காப்பாற்று. அதுதான் சுவிசேஷம். அதனால தான் ஏசு சொல்கிறோம். அவனை காப்பாற்றி கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்குறமே, ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுறாங்களே, ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்களே, அதுதான் உபதேசம், அதுதான் சர்ச்சு. பிதா குமாரன் பரிசுத்தாவி, இதான் நம்முடைய மூல ஆதி அப்போஸ்தலர் உபதேசம். ஓகே, கம் டு தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சங்கீதம் 100:2 படித்து பார்த்தா, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து வாருங்கள். நான் சொல்லுகிற ஒவ்வொரு வசனத்திலும் மகிழ்ச்சி சொல்லுங்க எல்லாரும். இங்க பாருங்க, என்ன மகிழ்ச்சி? சிரிச்ச மாதிரி சொல்லுங்க, மகிழ்ச்சி. அந்த ஏன் கடைசியில் சீ வருது, அப்பதான் வாய் சிரிக்கிற மாதிரி வரும் பாருங்க, மகிழ்ச்சி. அல்லேலூயா. இந்த ஸ்டுடியோவுக்கு போனோமானா அந்த காலத்தில் அந்த போட்டோ எடுக்கிறவன் ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னுவான். இப்போ நம்மளை போட்டோ எடுக்கிறவங்க அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம ஸ்மைல் பண்ணிடுறோம். போட்டோ எடுக்கிறவங்க தான் ஸ்மைல் பண்ணணும் இப்போ, கரெக்டா? நான் சொல்கிறேன், ஒரு நாள் சிங்கப்பூரில் தான் ஒரு சிஸ்டர் எங்கள் ஒரு 4-5 பேர் இன்னைக்கு வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் ஸ்மைல் ப்ளீஸ்ன்ட்டு அது சிரிச்சுனே எடுக்குது. அப்போ தான் யோசிக்குது, என்னடா இது, அவர் நம்ம சொல்ல வேண்டியது அவர் சொல்கிறாரு அப்படின்னு. அதே போல் நான் யாரையா போட்டு எடுத்தேன்னா, ஜீசஸ்ன்னு சொல்லுங்க எல்லாருன்னுவேன். ஜீசஸ்ன்றப்போ எல்லார் வாயும் பல்லு தெரியும். இல்லைன்னா இஞ்சின்னு சொல்லுங்கன்னுவேன். இஞ்சி பல்லு தெரியுதா இல்லையா? அப்படியெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஜனங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு. மகிழ்ச்சியோட ஆராதனை, நம்ம ஆராதனை மகிழ்ச்சியோடு இருக்கணும். அல்லேலூயா. வருத்தம், போராட்டம், பிரச்சனை எல்லாத்தையும் செருப்பை கழட்டி விட்டுட்டு வர்ற மாதிரி அத்தையும் விட்டுட்டு மகிழ்ச்சியோடு. When they said, let us all go into the house of God, I got great joy. 122:1. தேவாலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது நான் எப்படி இருந்தேன்? மன மகிழ்ச்சியாக இருந்தேன். மன மகிழ்ச்சியாக வந்தீங்களா? ஆலயத்துக்கு மன மகிழ்ச்சியாக வந்தீங்களா? சண்டை போட்டுனே வந்தீங்களா? நிறையா வீட்டில் நான் பார்த்துருக்குறேன். 47 வருஷம் ஊழியம் செய்கிறேன், எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன். கணவன் மனைவி சண்டை போட்டுனே வருவாங்க சர்ச்சுக்கு. சர்ச்சு முடிஞ்சதும் சண்டை போட்டுக்கிட்டே போவாங்க. அன்றைக்கி அவங்க சர்ச்சுக்கு வந்ததே வேஸ்ட். எவ்வளோ சந்தோஷமாக வரணும். தேவாலயத்திற்கு நாளைக்கு புறப்பட்டு செல்லுகிறோம் என்றால் இன்று இரவே, சனி இரவே தயார் நிலைமையில் இருக்கணும். விசுவாசிங்க. அது என்ன தயார் நிலைமையில்? சனிக்கிழமை கொஞ்சம் சீக்கிரமாக குடும்ப ஜபத்தை முடிக்கணும். நீங்கள் குடும்ப ஜபம் படுறீங்கன்னு நம்பி சொல்கிறேன். காலையும் மாலையும், அதாவது இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி கணவன் மனைவி பிள்ளைகள்
ஆக மொத்தம் அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ பேர், அவ்வளோ பேர் 2 பாட்டு பாடி வேதத்தை படித்து யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலையும் காலையிலையும் இரவுலையும் இதை நடக்கணும். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. எழுப்புதல் கூட்டம் இதுக்கு பேர், பாஸ்டர் பேர் வச்சுக்கிறாரு. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. இந்த வார்த்தையை ஒரு எழுப்புதலை உண்டாக்கணும். அல்லேலூயா. கணவன் தனியா மனைவி தனியா தனியாக போயினே தான் இருக்கணும். அது ஒன்றா சேராது. தனி ஜெபம் தனி. நான் வேண்டான்ல, நான் தூங்கின்னு இருப்பேன். பாதி ராத்திரி என் மனைவி 3 மணிக்கு தூக்கம் வராது. அவங்க என்னை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாத ப்ரேயர் ரூமில் போய் அவங்க ப்ரேயர் பண்ணிருப்பாங்க, இல்லை பைபிள் எடுத்து படிச்சுன்னு இருப்பாங்க. நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, கூடாது. அவங்களும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பாதி ராத்திரிலேருந்து ஜெபம் பண்ணுறவங்க மற்றவங்களை எழுப்பின்னு இருக்க மாட்டாங்க. எழுப்புனாங்க அது அவங்க தப்பு. அவங்க வேறு டைமில் ஜெபம் பண்ணுவாங்க. எழுப்புதல் இங்கே நம்மக்கிட்ட தான் முதல்ல ஆரம்பிக்கணும். மகிழ்ச்சியோடு தேவாலயத்துக்கு வரணும். சனிக்கிழமையே சீக்கிரமாக குடும்ப ஜெபம் முடிச்சுட்டு, குடும்ப ஜெபம் முடிஞ்ச பிறகு தான் சாப்பிட்ணும். சாப்பிட்ட பிறகு கேதுங்க குடும்ப ஜெபம் நைட்டில் எல்லாம், அதாவது நீர் யானை மாதிரி வாயை திறந்துன்னு கோட்டு அவுட்னு சீக்கிரம் முடி ஜெபத்தேன்னுவார் ஒருத்தர். புருஷனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், 1 மணி நேரம் ஜெபிக்கலாம் எழுப்புதலுக்காகன்னு. என்னம்மா அத்தான் சீக்கிரம் முடிச்சிருங்க அத்தான், தூக்கமாக வருது. அதுக்கு தான் சாப்பாட்டுக்கு முன்னாடி குடும்ப ஜெபத்தை முடின்றேன். கரெக்டுங்களா? மெய்யோ தான் சொல்கிறாரு நம்மளை பற்றி. நல்லா கவனிங்க. நான் நிற்கிறது தெரிதா? மத்திய பிரதேசம் ரொம்பிட்டா தலைநகரம் வேலை செய்யாது. இதை காலி போடு, இது எம்டி ஆக்கு. வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுன்னு தானே இருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிச்சா என் வயிறு? மத்திய பிரதேசம் ரொம்பிட்டா தலைநகரம் வேலை செய்யாது. காலையிலையும் சரி, வயிறு காலியாக இருக்கிறப்ப குடும்ப ஜெபத்தை முடி, இரவுலையும் முடி. இனிமே இதை கடைப்பிடிக்கணும். எப்பவுமே கடைப்பிடிக்கிறவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் திருமணமான அந்த நாள் முதல் இன்று வரை ஒரு சில சூழ்நிலைகள் காரணமாக சில நாள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். மற்றபடி மெயின் காலையில் என் மனைவி பாட்டு சவுண்டை கேட்டு தான் நான் எழுந்துக்குவேன். பாதி பாட்டில் எழுந்துருவேன். அப்புறம் நான் செட்டில் ஆகிடும். இன்னொரு பாட்டு பாடுறதுக்குள்ளே நல்லா செட்டில் ஆகிடும். ஒரு அதிகாரம் படிப்போம். ஒரு நாளைக்கு ஒருத்தர் போதும், ஒரு 20 minutes to 30 minutes குடும்ப ஜெபம் முடிச்சிடும். அதுக்கப்புறம் உங்கள் கடமைகளை செய்யுங்க. ரிலாக்ஸாக இருக்கும், மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். எங்கள் தமிழ்நாட்டு பழமொழி இது, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. இவ்வளோ தூரம் அழகாக கட்டி மேலே இந்த தளம் இல்லைன்னா இங்கே நம்ம உட்கார முடியுமா? முடியாது. குடும்ப ஜெபம் கட்டாயம். முதலாவது அதை கடைப்பிடிக்கணும். பிரசங்கி 3:12 மகிழ்ச்சியாக இருப்பதும் படிங்க. பிரசங்கி 3:12. அறிந்தேன். பார்த்தீங்களா? சுருக்குமா அருமையா சொல்லிட்டார். ஏன்னா நீ மகிழ்ச்சியா இரு. நான் வேணாம் இல்லை, நல்லா சாப்பிடு. உன் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இரு. ஹோட்டலுக்கு போ, வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடு. அவங்க விரும்புறதெல்லாம் வாங்கி கொடுங்க. மனைவியை தினந்தோறும் பெண்டு எடுத்துன்னு இருப்பாங்க சார். வாரத்துக்கு ஒரு நாள் லீவு கொடுங்க. சமையலுக்கு ஹோட்டலுக்கு கூட்டின்னு போங்க. அவங்க விருப்பம். மனைவி பிள்ளைகள் யாராருக்கு என்னென்னா ஆகாரம் ரொம்ப பிடிக்குதோ அவங்கவுங்க ஆர்டர் பண்ணிடணும். ஆர்டர் பண்ணுறத கரெக்டாக அவங்கவுங்க சாப்பிட்ணும். ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் வேஸ்ட்டு பண்ணால் அப்பாவுக்கு கண்டிப்பாக கோவம் வரும். பணம் கொடுக்குறாருல, பில்லு பே பண்ணணும். நீ தானே ஆர்டர் பண்ண, சாப்பிட்லன்னா எப்படி? அப்போ அப்பாவுக்கு கோவம் வரும். நல்லா சாப்பிடுங்க, வேண்டான்ல. அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் டூ குட் திங்ஸ். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. நன்மை செய்யா. இயேசு கிறிஸ்து இப்படியெல்லாம் செய்வார்னு தீர்க்க தரிசனமாக அறிந்து பக்தன் சொன்னது. இயேசு என்ன செய்தார்? நற்செய்தியை மட்டும் பிரசங்கித்தாரா? தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் பேசினாரா? சுகம் மட்டும் கொடுத்தாரா? அற்புதம் மட்டும் செய்தாரா? இது எல்லாம் செய்து கொண்டே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அது என்ன நன்மை? அதை செய்யறதுக்கு தான் ட்ரஸ்டி ஒழுங்கு பண்ணார். யூதாஸ் காரியோத்தை அதற்காக நியமித்தார். யூதாஸ் காரியோத்து நல்ல மனிதன் ஆரம்பத்தில். இப்போ நம்மளுக்கு கசப்பாக தெரியுதுன்னா அவர் பண்ண தப்பு அந்த மாதிரி கடைசி கட்டத்தில். இயேசுவின் சீடர்களிலேயே படித்தவர் லூக்காவும் இந்த யூதாஸ் தான். லூக்கா டாக்டர்னா இன்னும் பெரிய அளவில் அந்த காலத்திலே. யூதாஸ் காரியோத்து நல்லா படித்தவர், நல்ல அறிவாளி,
கணக்கு வழக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் அந்த யூதாஸ் காரியத்தை இந்த ட்ரஸ்டி பொறுப்பு கொடுத்தாரு. யார் யாரெல்லாம் காணிக்க கொடுக்குறாங்களோ அவர் பொறுப்பில் கொடுத்து வைப்பார். இயேசுவோடு கூட தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்த 4 ஸ்திரீகள் அவரோடு கூட இருந்தார்கள். பைபிளில் தெளிவாக இருக்குது. என்ன அர்த்தம்? அவங்க கூட இருந்திருக்கிறாங்க. எப்போ பற்றாக்குறை வருதோ ஓடிப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட. பெரிய பணக்காரே, யாருமே இல்லை, ஒரே பொண்ணு. ஒரு பொண்ணு கேட்டால் கொடுக்க மாட்டார் அப்பா. பயங்கர லேண்ட் லார்டு, செல்வந்தர், ஐஸ்வர்யவான். அப்பா, ஏசப்பா சீடர்களுக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைப்பா, கொடுங்கப்பா. நான் பாப்பா நீ கேட்டுனா கொடுக்க மாட்டலாம், எடுத்துன்னு போ, எவ்வளோ வேணுமோ எடுத்துன்னு போ. அந்த காலகட்டங்களில் வெள்ளி காசு அதெல்லாம் இருந்ததில்ல, கொடுத்து அனுப்பிடுவார் அப்பா. ஒரே பொண்ணு, அதுக்கு இல்லாதா? இப்போ நம்மளே கூட எடுத்துங்க, நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசு ஆன பிறகு நம்ம யார் மேலே அக்கறை செலுத்துவோம்? பசங்க தானே, நம்ம பிள்ளைகள் தானே, வேற என்ன இருக்குது? பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அப்படி தான் நம்மளுக்கு ஒரு அன்பு வரும். அதுபோல் ஆஸ்திகளால் அவ்வளோ ட்ரஸ்டி, அவ்வளோ பணம் யூதாஸ் காரியத்துக்கிட்ட தான் அவர் வச்சுருந்தார். இப்போ புறப்பட்டு போகிறாங்க ஊழியத்துக்கு. எல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நம்மளுடைய யோசனை, ஒரு பாட்டியம்மா நடந்து வருது, தடுமாறி. இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. அம்மா எப்படி இருக்கிறீங்க? நல்லா தொடுவார், பேசுவார். ஏன்னா அவர் தொடணும்னு தானே அவங்க விரும்புகிறாங்க. இயேசுவா, ஐயா நீங்களா? சாப்பிட்டுங்க. இன்னும் இல்லையாப்பா. சரி வா யூதாஸு, ஒரு 300 ரூபாய் கொடுத்தானுப்பு. இப்போ பாணி சொல்கிறேன், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். கை தட்டுங்க. அதில் தான் மகிழ்ச்சி நயனான்றார். ஒன்றுமே கொடுக்காம பசியாக இருக்கிறவனுக்கு ஒரு 50 ரூபாய் ஆகாது. மினிமம் ஒரு சாப்பாடு தமிழ்நாட்டில் ஹோட்டலில் 50 ரூபாய், ஒரு வேளை சாப்பாட்டுக்கு. மகனே மகளே, உன் குடும்பத்தோடு நீ சந்தோஷமாக இரு, கொஞ்சம் சிறு சேமிப்பு கூட பண்ணு, பரவாயில்ல, ஆனால் மற்றவங்களுக்கு நன்மை செய். நடந்து போய் கொண்டிருக்கிறாய், ஒரு கண் தெரியாத மனிதனை பார்க்கிறாய், விசாரி, பேசு, கொஞ்சம் ஆகாரத்துக்கு வழி பண்ணு. துணி இல்லையா, அங்கேயே அவனை உட்கார வச்சுட்டு வீட்டுக்கு வா, ஒரு செட்டு துணி கொண்டு போய் கொடு. எவ்வளோ துணி இருக்குதுல்ல, அவங்க நான் புது துணியாக கேட்குறாங்க, இருக்கிறதுல ஒரு பழசு. அது ஆண்டவர் பார்க்கிறார். மகிழ்ச்சி இதிலே தான் பழுகி பெருகுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கொஞ்சம் நான் படிச்சுனே போகிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 17:22 நீங்கள் குறிச்சுங்க, நான் சொல்லிடுறேன். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். ஆபகுக் 3:18 நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏசாயா 65:14 ஊழியக்காரங்களுக்கு ஸ்பெஷல், ஊழியக்காரர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், மகிழ்வார்கள் அப்படின்றார். எரேமியா 33:11 சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை மகிழ்ச்சியாக்குவேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஏசாயா 65:19 இனி உன் வாழ்க்கையில் கூக்குரல் இல்லை, அதற்கு பதிலாக மகிழ்ச்சி. யாக்கோபு 5:13 சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன். இதில் தான் நிறைய பேர் பாட்டெல்லாம் எழுதுறது. பாட்டு எவ்வளோ பேர் கர்த்தருடைய பிள்ளைகள் எழுதுகிறாங்க தெரியுமா? உலகம் ஃபுல்லாக. அது வெளியிட முடியுதோ இல்லையோ, அது வெளியிடுறதுக்கு பணம் இருக்குதோ இல்லையோ, சிடி போடுறாங்களோ இல்லையோ, ஆக மொத்தம் எழுதிட்டு அவங்களே வேணால் பாடுறாங்களா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 1000 ஆண்டு அரசாட்சியில் நீங்கள் எழுதி வச்சிருக்கிற பாட்டு எல்லாம் வெளியிடுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். அந்த காலகட்டத்தில். இப்போ முடியாது. இப்போ உங்கள்கிட்ட பணம் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை வெளியிடலாம். நிறைய பேர் 10 பாட்டு, 50, 100, 200 பாட்டு எழுதியிருக்கிறாங்க. எப்படி தெரியும்? சங்கீதம் பாடக்கடவன். மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சங்கீதம் பாடக்கடவன். துக்கமாக இருக்கிறப்ப கூட பாட்டு எழுதுகிறான். எழுதலாம். அந்த அனுபவங்கள். ஆதி காலத்தில் கீர்த்தனை பார்த்துக்கிறீங்களா? சில பாட்டு துக்கமாக இருக்கும், பாடுறதுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். பாதி ராத்திரியில் எழுந்து தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில் மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாய் மண்டை சேர்வேன். இதை நான் பாடன்னா முடிக்கிறதுக்குள்ள அழுதுட்டு இருப்பேன். இதயத்துக்கு ஆறுதலாக இருக்கும். அதனால தான் பவுல் எழுதுறாரு, விருந்து வீட்டுக்கு போகிறத விட துக்க வீட்டுக்கு போகிறது
பவுல் எழுதுறாரு, சந்தோஷப்படுகிறவர்களோட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோட அழு. பிரசங்கி சொல்றாரு, விருந்து வீட்டுக்கு போகிறதை விட துக்க வீட்டுக்கு போ, அவங்களோட சேர்ந்து அழு, உன் இருதயம் சீர்படும். அதான் எங்கன்னா சொந்தக்காரர் டெத் ஆனா போயிடுறாங்க. சில சகோதரிகள் அழறதுக்குன்னே போவாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். டெத்துல சகோதரர்களை விட சகோதரிகள் ஏன் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க தெரியுமா? ரொம்ப துக்கத்தை அனுபவிக்கிறது அவங்க தான். அவங்க அதை பகிர்ந்து கொள்கிறார்கள், அங்கே அழுது தீர்த்து கொள்கிறார்கள். அங்க போன்றாரே, தட் இஸ் நாட் எ சென்டிமெண்ட். ஒவ்வொருவருடைய முடிவும் அங்கே விளங்கும். நமக்கும் ஒரு நாள் இப்படி வரும், நான் எங்கே இருப்பேன், ஆண்டவரோடு இருப்பேனா, அதை யோசிக்க வைக்கும். இந்துக்கள் டெத்துக்கு நான் போனேன்னா இயேசு கிறிஸ்து பாட்டு பாடி அங்க நற்செய்தியை சொல்லுவேன். அவங்கள பற்றி ஒன்றும் நான் டச் பண்ண மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகள் மரித்தால் அவங்கள சாட்சியா சொல்லி பேசி முடிச்சிருவேன். அவர் போய் சேர்ந்துட்டார் ஆண்டவர்கிட்ட, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஏன்னா டெத்தில் எல்லாரும் வருவாங்க. அதான் சரியான சந்தர்ப்பம் சுவிசேஷத்தை அறிவிக்க. ஆக மொத்தம் நம்ம சுற்றி வளைத்து நம்ம மெயின் பாயிண்ட் எங்க வந்து சேரணும்? நம்முடைய உள்ளான ஆத்மா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். அல்லேலூயா. என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, அது கூட பலன். பாதிராத்தில் அழ வருதா, கர்த்தருடைய சமூகத்தில் அழுது தீர்த்துருங்க. கர்த்தர் பார்க்கட்டும். உன் கண்ணீரை அவர் துருத்தியில வைத்திருக்கிறார், அதன் பலன் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. அது பாருங்க, கூக்குரல் இல்லை. யாக்கோபு 1:13 சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். 1 நாளாகமம் 13:8 மகிழ்ச்சியுடன் ஆடி பாடி கர்த்தரை கொண்டாடினார்கள். 1 நாளாகமம் 16:27 மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் மகிழ்ச்சியும் இருக்கிறது என்று சொல்லி 2 நாளாகமம் 30:25 they got all rejoiced in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் அப்படி ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியா இருந்தார்களாம். ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னா பாருங்க, அது எக்ஸ்ட்ரீம். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிலிப்பியர்ல பார்த்தீங்கன்னா 4:4 ஞாபகம் வச்சுங்க. பிலிப்பியர் 4:4 என் சிறு பருவம் முதல் அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு rejoice in the Lord always. Again, under that word again, I used to say rejoice in the Lord always. Why he told again? Somebody don't keep when the year only one time. ஒரு முறை சொன்னா சிலருக்கு ஏறாது, ரெண்டாவது முறை சொன்னாதான் அப்புறம் தான் கடைபிடிப்பாங்க. மகிழ்ச்சியா இருப்பது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள். மறுபடியும் சொல்றேன், அந்த வார்த்தை அவர் எங்கிருந்து எழுதினார்? சிறையிலே இருந்து எழுதினார், ஜெயிலில் இருந்து. பெங்களூர் ஜெயிலுக்கு நான் ஒரு முறை வந்தேன். வந்துடாதீங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு வந்தேன். வேற ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்தேன்னு பயந்துடாதீங்க. அங்கே இருக்கிற கைதிகளுக்கு சுவிசேஷ வார்த்தை அறிவிக்க என்னை கொண்டு போனாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பரவாயில்ல, இந்த ஒரு ஊழியத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. 200 பேருக்கு மேலே ஜெயிலில் இருக்கிற கைதிகளுக்கு என்ன பிரசங்கம் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. பரலோகத்தை பற்றி பேசினேன். முக்கியமான மேட்டர். நீங்கள் தப்பு செய்துட்டு வந்தீங்களோ, தப்பு செய்யாத நிரபராதியாக வந்தீங்களோ, நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அப்பா இன்னைக்கு இல்லையா, நான் ஏசப்பா கிட்ட இறப்பையா, ஏசப்பா என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிட்டாரு, இப்போ நான் விசுவாசிக்கிறேன் ஐயா, ஏசப்பா தான் உங்களை இங்கே கொண்டு வந்தார் ஐயா. அல்லேலூயா. எனக்கு அப்பதான் தெரிஞ்சு நம்ம வந்தது எவ்வளோ நல்லது இங்க. ஆமென். அல்லேலூயா. கூட்டமெல்லாம் முடிஞ்சதோ அங்கே எனக்கு சாப்பாடு, ஜெயில் சாப்பாடு என்ன அருமை, என்ன டாப் லெவல்ல. அடப்பா அவன் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சா நான் இங்கே வந்துட்டு இருப்பேன்னு யோசிக்கிற அளவுக்கு கடைசியில் பாயாசம் உட்பட எப்படி இருக்கும். இப்படியெல்லாம் போட்டா மெய்யாலுமே வந்துடுவாங்களே எல்லாரும் அப்படின்னு யோசித்தேன். சந்தோஷமா அவங்க வழி அனுப்பி வச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, துக்கமாய் மரண பயத்தோடு கிடந்த அத்தனை பேரையும் பரலோகம் போய் சேர்ற அளவுக்கு சந்தோஷமா மாற்றி விட்டு வர கர்த்தர் என்னை அங்கே அனுப்பினார். அல்லேலூயா. 4 பேருக்கு சந்தோஷத்தை உண்டாக்கு. நீங்க துக்கமா இருக்கலாம், கர்த்தர் அதை பார்க்கட்டும், உங்களை சந்தோஷமா மாத்துவார்.
அழுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றி இருக்கிறார். அப்படி சொல்லணும். துக்கமா வர்றவங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கி அனுப்புங்க. அது ஒரு பெரிய ஊழியம். அல்லேலூயா. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஊழியம். சரி, இருக்கிற குறுகிய மணி துளிகள் இந்த தெய்வீக மகிழ்ச்சியில் நிலைத்திருக்க தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? வசனம் தான். வசனம் அறிய வசனம், வேதம் அறிய வேதம். பைபிள் ஒரு சந்தேகம் வருதா, வேற எந்த புஸ்தகத்தையும் போய் படிக்காதீங்க. பைபிள்லேயே அந்த சந்தேகத்தை தீர்க்கிறார். அதான் வேதம் அறிய வேதம். ஆதியாகமத்தை படிக்கிறப்போ ஒரு சந்தேகம் வருதா, வெளிப்படுத்தல அதற்கு பதில் உண்டு. அல்லேலூயா. அதான் பைபிளை படிங்கன்ற. வேதத்தை வாசி. அது உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஒரு மாதிரி போர் அடிக்குதா, பரவாயில்ல படி. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க போனாலும் கஷ்டப்பட்டு அதை எடுத்து படி. ஒரு வாரம் படி, அதுக்கப்புறம் நீ அதை விடவே மாட்டாய். அல்லேலூயா. நீ படிக்காத இருந்து பாரு ஒரு வாரம், அதுக்கப்புறம் அதை நீ தொடவே மாட்டாய். வெறுப்பு வந்துடும். என்ன இருக்குது இதுல, ஒன்னும் இல்லைன்றுவாங்க. என்னன்னா அவங்க நிலைமை அப்படி. ஆசையா படிக்கணும். இன்னைக்கு என்ன என்கிட்ட ஆண்டவர் பேச போறாரு, அந்த ஒரே அதிகாரம் படிச்சா கூட அதுல இருந்து ஏதோ ஒண்ணு பேசுவார். திரும்ப 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 அந்த வசனத்தை படிச்சுதான் ஊழியக்காரங்க பிரசங்கத்தை தயாரிக்கிறதே. அப்படிதான் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான செய்திகள் என் உடம்புல, என்னுடைய வாயில, என்னுடைய பிரெயின்ல, என்னுடைய இருதயத்தில் இருக்குது. 47 வருஷமா பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆனா இந்த செய்தியை நான் ஏன் இங்க கொடுக்கறேன்னா, அதான் ஆவியானவருடைய ஏவுதல். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருந்தீங்களா இது வரைக்கும்? இனிமேல்ட்டு இன்னும் அதிகமா எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி. எப்படி அதை உணர்த்துவார் ஆண்டவர்? எங்கேயோ போய் கிராமத்தில் எங்கேயோ சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, யாரோ வந்து அடிச்சுட்டான், அங்க நீ மகிழ்ச்சியா வரணும் வீட்டுக்கு. அதுதான் மகிழ்ச்சியின் உச்ச கட்டம். அவனுக்கு பதிலுக்கு அடிக்கூடாது. ஏன்? நீங்க அமைதியா வந்தா பரலோகத்தில் பலன் இருக்குது. அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். யாரையும் பழிக்கு பழி வாங்கவில்லை. பவுல் அப்போஸ்தலனை அடித்து குற்றுயிரும் கொலையுயிருமா தர தர தரான்னு இழுத்து கொண்டு போய் ஊருக்கு வெளியே போட்டாங்க. அப் டு டெத் இவெண்ட். சுத்தி நின்று ஜெபிக்கிறாங்க அவருடைய சீடர்கள். கொஞ்ச நேரத்தில் அவர் ஆவி, அவருடைய உயிர் அவருக்குள்ள வந்துடுச்சு. தூசியை தட்டிட்டு, ஒன்றும் தனக்கு நேரிடாத போல வாருங்கள், அடுத்த கிராமத்திலும் போய் நாம் சுவிசேஷத்தை அறிவிப்போம் என்றார். கைத்தட்ட அவருக்காக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுதான் தெய்வீக மகிழ்ச்சி. என்ன அடிச்சவங்கள கவனிச்சு பார்த்தீங்களா? எத்தனை பேர் அடிச்சாங்க அப்படியெல்லாம் அவர் கேட்கவே இல்லையே. ஒன்றுமே கேட்கலையே. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குறப்போ ஆணி அடிச்சவனா பார்த்து, என்னடா உன் பேரு, நல்லா இன்னைக்கு வரேன் சொன்னாரா? ஏன்னா அவர் உயிரோடு எழுந்துக்கு போறது அவருக்கு நல்லா தெரியும். அதை பற்றி ஒரு வார்த்தை அவர் பேசலை சிலுவையில் தொங்குறப்போ. அவங்களுடைய ஸ்பிரிட் அப்படி இருக்குது. யோசித்து பாருங்க. காரி துப்புனானே இருக்குதுரா சொன்னாரா? இல்ல. பிலாத்து கை கழுவுனானே எதனா சொன்னாரா? இல்ல. சரி, உயிர் தெழுந்த பிறகாவது பிலாத்து கிட்ட போனாரா? இல்ல. மன்னித்தார், ஆனா போகல. மன்னித்தார், ஏறது பார்க்க போகல. மன்னித்தார், ஆணி அடித்தவனை பார்க்க போகல. மன்னித்தார் மன்னித்தார் மன்னித்தார். அதுக்காக பிதா மன்னிப்பாரா? அவரை குத்தினவர்களும் அவரை கண்டு புலம்புவார்கள். அவ்வளவுதான். No forgiveness for that people. இயேசு கிறிஸ்துக்கு பிதா இட்ட கட்டளை கடைசி வரைக்கும் மன்னிச்சிரு. அதுக்கு தானே அவர் வந்தாரு. அவருடைய போஸ்ட் என்ன? இயேசு பூமிக்கு வந்தப்ப அவர் கொடுக்கப்பட்ட போஸ்ட் என்ன? மன்னிச்சிரு, எல்லாரையும் மன்னிச்சிரு. இப்ப அவர் ராஜாதி ராஜாவா வரப்போறாரு, நியாயாதிபதியாய் வரப்போறாரு. அப்போ நீங்க ரட்சகராயிட்ட என்ன மன்னிச்சிருக்கலாமே, என்ன நரகத்துல தள்ளுறீங்க. அது அப்போ போஸ்ட். அப்ப நீ வரலையே. இப்போ வந்து என்ன புரியும்? பாஸ்ட் இஸ் பாஸ், பாஸ்ட் இஸ் பாஸ், நோ டைம் டு சேவ். இப்போ என் போஸ்ட் என்ன? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன், நியாயாதிபதி. மரித்தவர்களையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் நியாயம் தீர்க்கின்ற அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தப்பவே முடியாது. இயேசு நமக்கு கற்பித்த பாடம் என்ன? மன்னிச்சிரு. உன்னை பகைக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணு.
உன்னை துன்புறுத்துறானா நன்மை செய். உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. தாகமா இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. ஆடை இல்லாமல் இருந்தால் அவனுக்கு ஆடை கொடு. நீ நியாயம் தீர்க்காதே. பழி வாங்குவதும் பதில் செய்வதும் என் கரத்தில் இருக்கிறது. பழி வாங்கும் படலத்தை நீ எடுத்துக்கொள்ளாதே. நீ ஜெபம் பண்ணு, அவ்வளவுதான் உன் வேலை. இயேசு சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் மகிழ்ச்சியின் உச்ச கட்டம். ஒரு வாலிபன் தன் கண்ணெதிரே தன் தாயாரை கொன்ற அந்த துன்மார்கனை தேடி தேடி கையிலே கத்தி எடுத்துக்கொண்டு, எங்க தமிழ்நாட்டில் கதையல்ல நிஜம், திரிந்து கொண்டு கடந்தான். என் தாயாரை கொன்றவனை நான் கொல்லாமல் விடமாட்டேன். அதற்கு இடையில ஒரு சுவிசேஷகர் அவரை சந்தித்து இயேசுவின் அன்பை பற்றி சொல்லி, அந்த தீவிரமாய் கிடந்த அந்த மனிதன் இயேசுவின் பிள்ளையாக மாறி ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு தன் தாயாரை கொன்றவனை பார்த்தார். கட்டி அணைத்து முத்தமிட்டு, அதுக்குள்ள அவர் வயசாயிட்டு நொறுங்கி கொண்டு தடுமாறி கொண்டு தாடியெல்லாம் வளர்த்துட்டு அகோரமாக கிடக்கிறார். அவரை கொண்டு வந்து தலைமுடியை கட் பண்ணி தாடி மீசையெல்லாம் நல்லா அழகாக ஷேவ் பண்ணி அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து தங்க வச்சு, யாரப்பா நீ என்ன யாருமே கண்டுக்க மாட்டாங்களே, நீ என்ன இவ்வளோ அன்பாக கவனிக்கிற உபசரிக்கிற, நீ யாருன்னு கேட்குறாரு அந்த ஆள். இவருக்கு தெரிஞ்சிச்சு தன் தாயாரை கொன்றவன் இவர்தான் என்று தெரிந்து விட்டது. அந்த மனிதனை கொண்டு வந்து அவ்வளவாய் நேசித்து சாப்பாடு கொடுத்து அவருக்கு தனியறை கொடுத்து பராமரித்து கவனித்து வருகிறார். சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் தான் ஒரு நாள் சொல்றாரு, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளையை கொண்டுட்டீங்களே, ஞாபகம் இருக்குதா? ஆமா ஐயா, அந்த பாவி நான் தான். இவர் சொன்னாரு, அவங்களுடைய பையன் நான் தான். எப்படி இருக்கும்? நடுங்குது, உயிர் போற மாதிரி. பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏசப்பா என் உள்ளத்தில் வந்துட்டாரு, நான் உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன். அவன் அல்லவா மனிதன். ஆமென். அவர் தான் நண்பர் சுவிசேஷ ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலிருந்து உயிர் நாடியா இருந்து பிறகு ரிட்டையர் ஆனாலும் தனியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பிரதர் நவநீதர். கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரதர் நவநீதர். கைத்தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கும் இருக்கிறார். எங்கள் சோளிங்கரில் வந்து படக்காட்சி மூலமாக இயேசுவின் அன்பை பற்றி அறிவிக்கிறாரு. கையில் கத்தி வச்சுனுங்கிறார். இப்போ கூட என்ன கத்தின்னா, அந்த தன் தாயாரை கொன்றவனை கொலை செய்ய சுற்றிக்கிட்டு இருந்தார அந்த கத்தி இப்போ துரு பிடித்து அது கிடக்குது. ஆனாலும் அது வச்சுனுங்கிறார் சும்மா அடையாளத்துக்கு. அதில் இப்போ அறக்க முடியாது, வெட்ட முடியாது, துரு பிடிச்சிருச்சு. பைபிளில் ஒரு இடத்துல அது வச்சுனுங்கிறார் சாட்சி சொல்கிறதுக்காக. காட்டுவார் அந்த கத்தியை. நான் நேரடியாக பார்த்துருக்குறேன், அவர் சாட்சி பல தடவை பார்த்துருக்குறேன். சமீபத்தில் எங்கள் ஷோலிங்கரில் வந்து அவர் நடத்தினார் 2 நாள் ப்ரோக்ராம். ஃபிலிம் நல்லா அழகாக பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. ஊருப்பட்ட ஜனம், இந்துக்கள் கூட, புறஜாதி மக்கள் எல்லாம் கூட வந்து பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படம் மாதிரி அவங்க நடித்து காட்டுறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நன்மை செய்கிறோமா? அப்போ தான் நம்ம மகிழ்ச்சி பெருகும் என்று வேதமே சொல்லுகிறது. இந்த தெய்வீக மகிழ்ச்சியில் நிலைத்திருக்கணும். குறிச்சுங்க, பாயிண்ட். இந்த செய்தி தொடராது மாலை, இது இப்போ முடிச்சிடலாம். பிலிப்பியர் 2:14-15. மகிழ்ச்சி பெருகணுமா? சில தீமையான காரியங்களை விட்டு விலகினால் உங்களுக்குள்ள மகிழ்ச்சி பெருகும். உலக காரியங்களை விட்டு விலகணும். புறஜாதி மக்களுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளவே கூடாது. புறஜாதி மக்கள் சில சென்டிமெண்ட் வச்சுருப்பாங்க, அதை நம்ம கடைபிடிக்க கூடாது. அவங்களோட பேசுங்க, பழகுங்க, சாப்பிடுங்க, வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அதெல்லாம் நாங்கள் தப்புன்னு சொல்லலை. ஆத்மா ஆதாயப்படுத்துறதுக்கு அது ஒரு பழக்கமாக இருக்கட்டும். ஆனால் பிசாசுக்கு பிரியமான காரியங்களை அவங்க செய்கிறப்போ நம்ம அப்படி டெக்னிக்கலாக விலகி வந்துடணும். அதில் தலையிடவே கூடாது. முக்கியமாக விக்கிரக ஆராதனை. இயேசுவையும் துதிப்பாங்க, அவங்களுடைய விக்கிரக ஆராதனை டெக்னிக்கலாக பங்கு பெறுவாங்க. தப்பு. அதை கர்த்தர் அருவருக்கிறார். அப்போஸ்தலர் 2:46. ஐக்கியத்தை விரும்பு. எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம், லவ் யுவர் ஃபெலோஷிப், யுவர் சர்ச் ஃபெலோஷிப். தான் தோன்றித்தனமாக தனிமரமாக இருக்கக்கூடாது. ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். சபையின் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். என்ன நடந்தாலும் பாஸ்டருக்கு மேட்ரு தெரிவிக்கணும். ரொம்ப பாதுகாப்பு. அது நமக்கெல்லாம் பாதுகாப்பு சபை தான் இல்லையா? சபை போதகர், எனக்கு போதகர் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எங்கள் ஆவிக்குரிய அப்பா அம்மா. அப்போ என்ன உங்களுக்கு சிக்கல், தவிர்க்க முடியாத சிக்கலான சில காரியங்களை என்ன செய்யணும்? போதகருக்கு சொல்லணும். அவர்கிட்ட சொல்ல ஒரு மாதிரினா பாஸ்டர் அம்மா கிட்ட சொல்லணும். ஜெபிப்பதற்காக தான் இவ்வளோண்டோம். ஐக்கியத்தை விரும்பணும். சகரியா 8:19. சத்தியத்தையும் சமாதானத்தையும்
சிநேகி, அப்போதான் மகிழ்ச்சி அதிகமாகும். சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகி, லவ் த ட்ரூத் அண்ட் பீஸ். சமாதானத்தை நேசிக்காதவங்க யாருமே கிடையாது. ஏன்னா அதை தானே விரும்புகிறோம், சமாதானம் சமாதானம். சிலர் அதுக்கு விரோதமாக குழப்பத்தை உண்டாகிறதுக்கு வருவாங்க. அப்போ தான் நம்ம உஷாராக இருக்கணும். கவனிச்சிங்களா? கணவன் மனைவிக்குள்ளே குழப்பத்தை உண்டாகிறதுக்குன்னே சிலதுங்க வரும். நீங்கள் ஸ்டெடியாக இருந்தால் அவங்க உண்டாக்குற குழப்பம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் அவங்களுக்கு தெரியாதுல்ல. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டாலே எந்த சக்தியும் உங்களை பிரிக்கவோ குழப்பத்தை உண்டாக்கவோ முடியாது. அதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தர் சொன்னானா தான் மனைவியை பார்த்து, இப்போதான் நீ யாருன்னு எனக்கு தெரியுது. இந்த வார்த்தை அந்த புருஷன் மனைவி கிட்ட சொல்கிறப்ப அவனுக்கு 98 வயசா. இதுக்கு மேலே தான் மனைவியை புரிஞ்சுக்கினா அவன் என்ன பண்ண போகிறான்? இப்படியெல்லாம் இருக்குதுங்க. அடி, சரியான அடி. ஐயர் வந்துட்டார், கல்யாணம் பண்ண ஐயர். ஏப்பா கல்யாணத்தில் என்ன சொன்ன? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும். சொல்லுங்கள், கல்யாணம் ஆனவங்க மனப்பாடம் பண்ணுறீங்களா பார்க்கலாம். நான் உன்னை நேசிப்பேன், உன்னை ஆதரிப்பேன், மரண பரியந்தம் நான் உன்னை கனம் பண்ணுவேன். என்னடா இப்படி அடிச்சு வச்சிருக்கிறேன்னு கேட்டாராம். நான் எங்கே சொன்னேன்? நீ சொல்ல நான் பின்னாடி சொன்னேன். அதனால தான் இப்போ மாற்றிட்டாங்க. அவங்களே சொல்லணும். இப்போ மாற்றிருக்கிறாங்க எங்கள் தமிழ்நாட்டில். அவனே சொல்லணும். அவன் மனப்பாடம் பண்ணணும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 2-3 நாள் ஒதுக்கி மனப்பாடம் பண்ணி சொல்லணும். அவர் ஆரம்பித்து விடுவார், அவ்வளோதான். இந்த வாக்குறுதி பார்லிமெண்ட்டில் பொறுப்பு கொடுப்பாங்களே அரசியலில், அப்படின்வார். அப்புறம் மீதி அவங்க தான் சொல்லணும். புரியுதுங்களா? எங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பதவி ஏற்கிறப்பா கவனிங்களா? ஒளிபரப்பில் கவனிச்சிங்களா இல்லையா? ஸ்டாலின் கருணாநிதி ஆகிய நான் அப்படின்னு ஆரம்பிப்பார். அதுதான் வாக்கு பிரமாணம். அதுபோல் நம்முடைய வாக்கு பிரமாணம் கர்த்தருக்கு கரெக்டாக இருக்கும். யூ பிலீவ் மீ, நோ டவுட், பிகாஸ் ஐ எம் காட். பட் கேன் ஐ பிலீவ் யூ? உன்னை நான் நம்ப முடியுதா? 10 ரூபாயில் உண்மையா இல்லையே? கிடைக்கிற 20,000 ரூபாயில் 2,000 ரூபாய் தசம்பாகத்தை சபையில் கொடுக்க மனசு வரலையே? உன்னை நம்பி உனக்கு நான் என்ன மேற்கொண்டு கொடுக்க முடியும்? ஆசீர்வாதத்தை என்ன கொடுக்க முடியும்? கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை அநேகத்திற்கு அதிகாரி ஆக்குவேன். ஆண்டவர் சொன்னார்னா அவர் மாற்ற மாட்டார். அதனால தான் சொல்கிறேன். சரி, எஸ்தர் 8:16. உபவாசத்தினால் மகிழ்ச்சி பெருகும். ஒரு பெண்மணி தன் உயிரை துச்சமாய், தன் உயிர் போனாலும் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தன் மக்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள் அல்லவா, அந்த உபவாசத்தினால அந்த தேசத்துக்கே மகிழ்ச்சி வந்தது. கைத்தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எரேமியா 15:16. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், மகிழ்ச்சி பெருகும். என்னென்னவோ செய்வாங்க மகிழ்ச்சி பெருகிறதுக்கு. நான் சொல்றதை கடைபிடிங்க. ஏன்னா நான் சொல்றது பைபிள் வசனம். The word of God is only authority of our life, because the word of God is only property and also property. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு தீர்க்க தரிசனம், சொத்து. நான் காலேஜில் படிக்கிறப்போ என் சட்டையை விற்று ஒரு பைபிள் வாங்கினேன். ஏன்னா பைசா கிடையாது, 3 வேளை சாப்பாடு கிடையாது எங்கள் வீட்டில். அப்போல்லாம் ஏதோ காலேஜில் ஹாஸ்டலில் சேர்த்ததுனால அந்த ஹாஸ்டலில் போடுவாங்க 3 வேளை சாப்பாடு. அது ஒரு வருஷம் கூட 1ஆம் கிளாஸ்லேருந்து அந்த காலத்தில் ஓல்டு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் ஃபெயில் ஆகாத படித்தவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் வர வச்சாங்க எங்களுக்கு. அதில் தான் நான் படித்து படித்தேன். சீக்கா தூள் கூட வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்துருவாங்க தலை காசுக்கிறதுக்கு. லைபாய் சோப்பு கொடுத்துருவாங்க. அது எப்படியும் எனக்கு 6 மாதம் வரும், கரையவே கரையாது. அதை 2ஆக வெட்டி வச்சுக்குவோம். இப்போல்லாம் சீக்கிரம் கரைஞ்சிடுது. அது பெருசாக இருக்கும். அந்த காலத்தில் லைபாய் சோப்பு இந்த செங்கல் இருக்குமே அது மாதிரி இருக்கும். மாணவர்களுடைய மானத்தை காப்பாற்ற வந்த ஒரே ஒரு சோப்பு லைபாய் சோப்பு. பண நெருக்கடி, அதைத்தான் வாங்கி வச்சுக்குவோம். அதை 2ஆக வெட்டி வச்சுக்குவோம். முதல் பாதி ஒரு 6 மாதம் வரும், அடுத்த பாதி இன்னொரு 6 மாதம் வரும். ஒரு லைபாய் 1 வருடத்திற்கு வரும். என்ன அர்த்தம்? சரியா குளிக்கிறது இல்லைன்ற யாருக்கு தெரிய போகுது? சண்டே சர்வீஸுக்கு போகிறப்ப குளிக்கிறோமே அது போதும் அப்படின்ற மாதிரி. பாருங்கள், நீங்கள் நம்புறீங்களே இல்லையா, 1 வாரம் பேண்ட் ஷர்ட்டு கழட்டாத ஹாஸ்டலில் நாங்கள் இருந்துருக்குறோம். அதுக்காக குளிக்கலன்னு அர்த்தமா? பாத்ரூமுக்குள்ளே போய் கழட்டி போட்டு குளிச்சுட்டு பேண்ட் ஷர்ட்டு போட்டு வந்துடுவோம். சோப்பு ரொம்ப சிக்கனமாக போடுவோம். பைசா கிடையாது.
என் சற்று ஒன்றை விற்று பைபிள் வாங்கினேன். படிக்க 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 என் உள்ளமெல்லாம் உடைந்தது. அந்த பைபிள் என் நண்பர் ஒருத்தர்கிட்ட இருக்குது. அந்த சாட்சிக்காக அதை அவர் வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் எத்தனை பைபிள் ஆண்டவர் பேசுகிறார் ரூமில். நான் எப்படியோ அப்படியே தான் என்கிட்ட பேசுவார். நான் இப்போ தமாஷா, அவர் என்கிட்ட அப்படி தான் பேசுவார். அவங்க சுபாவத்தை வச்சு தான் ஆண்டவர் அங்கே பேசுவார். எப்பா பைபிளை வாங்கிறதுக்கும் சொக்கா விற்றுட்டேன், இனிமே உனக்கு பாரு ட்ரெஸ்ஸுக்கும் பஞ்சம் வராது, பைபிளுக்கும் பஞ்சம் வராது. 2000 ரூபாய் கூட நான் பணம் கொடுத்து டேக்ஸ் பைபிள் வரைக்கும் கூட வாங்கிட்டேன். வருஷத்துக்கு ஒரு புது பைபிள் நான் வாங்கிடுவேன். ஆசையாக வாங்குவேன், அதை தான் படிப்பேன். வாங்குற புது நல்லா ஃப்ரெஷ்ஷாக. ட்ரெஸ்ஸுங்க எங்கேருந்து வரும்? இப்போ எனக்கு தானே வாக்கு கொடுத்தாரு. நான் பேச்சுலராக படிக்கிறப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ என்னோட போனோம்ல, என் குடும்பத்துக்கே மனைவி பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு வாக்குதத்தமானது உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சொந்தமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பைபிளை அதுக்கு தான் சுற்றி அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். பைபிள் படிக்க நேரத்தை ஒதுக்கு. அப்போ தான் அதில் என்ன தான் இருக்குதுன்னு படித்து கடைப்பிடிக்க முடியும். ஆபத்து வருது, ஆபத்து வந்துருச்சு, கிறிஸ்துவ தானே, அந்த நேரத்தில் ஒரு வாக்குதத்தத்தை சொல்லி ஜெபிக்கணும். என்ன வாக்குதத்தம்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதை சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, இப்போ ஒரு ஆபத்து வந்திருக்குது, காப்பாத்துங்க சொல்றதுக்கு தைரியம் வரணும். முழிக்க கூடாது. அப்போ பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லை, படிப்பு வரல, சொல்லு. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன் என்று சொன்னீரே, என் பிள்ளைங்களுக்கு தாங்கப்பா. அதுக்கு தான் பைபிள் படிக்குது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். மனசுலேயே வச்சுருந்தா ஹோட்டலில் போய் உக்காந்து வெளியில் எனக்கு என்ன வேணும்னு அங்கே ஹோட்டல் கடைக்காரங்கிட்ட சொல்லாமல் கம்முன்னு மனசுலேயே வச்சுருந்தா. எங்கள் மனைவி தான் அந்த நேற்று சொன்னாங்க இந்த உதாரணத்தை. ஹோட்டலாக வேறுவா கடையிலையா? ஒரு கடையில் போயிட்டு நின்றுன்னு நான் என்ன மனசில் நினைக்கிறேன் அதை கூட நான் கொடுத்துருவானே? வாய் திறந்து கேட்கணும். அது இப்போ வருது பாருங்க, அவங்ககிட்ட இருந்து திருடிக்கணும் அதை சொல்லுங்கிறேன் அவங்ககிட்ட. அதுபோல் மனசில் வச்சுருங்கிறேன், கர்த்தர் பார்க்குறார். அது வேறு, அதுக்கு பேர் தியானம். அது உங்களுக்கு ரத்த ஓட்டத்துக்கு ரிலாக்ஸாக இருக்குது. வாய் திறந்து பேசு. உங்கள் ஜெப சத்தம் வெளிப்படுத்தல் 8:1-4 குறித்து வச்சுங்க. அது இப்போ சப்ஜெக்ட் இல்லை, ஆனால் வீட்டில் போய் படிங்க, ஹோம்ஒர்க்கு. நம்ம ஜெப சத்தம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவதூதன் இருக்கிறார் பரலோகத்தில். உங்களுக்கு பொற்கலசம் கையில் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுற ஜெபம் அந்த பொற்கலசத்தில் போய் சேருகிறது. அது ஜெப தூபமாக கர்த்தர்கிட்ட போய் சேருது. அதை பார்க்கிற கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ சத்தம் போட்டு ஜெபிக்கணுமா இல்லையா? உங்கள் சத்தம் உங்களுக்கே கேட்க வேண்டும் அல்லவா? ஆமென். ஏசப்பா ஸ்தோத்திரம்னு ஆரம்பிங்க. பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. இது கிறிஸ்துவ பையன்தான். என் பையன் நல்லா பாடுவான் பிரதர். கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, அவங்க அப்பா அம்மா, சின்ன பையன் ஒரு 3 வயசு, அப்படியா பாடுவானா? இதான் ஒரு பாட்டு பாடுறா, ராக்கி முக்கு, தமிழ் பாட்டு, அது சினிமா பாட்டு. என்னம்மா இத்தே தான் கற்றுக் கொடுத்தீங்களா? ஐயா நான் நினச்சி கூட பார்க்கலையா, ஏசப்பா பாட்டு பாடுவான்னு நான் உங்ககிட்ட வளையிட்டான், அவன்டாடானா அது எங்கே கற்றுன்னு வந்தான்னு தெரில. பசங்களுக்கு அப்படியெல்லாம் இருக்குது, சுற்றிலும் சோதனை, அதெல்லாம் சரிப்படுத்தணும். பக்தியிலே வளர்ப்பீர்களாக. சரி, சங்கீதம் 37:11, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக தானாக வந்துடும். நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்க தேவையில்லை. சாந்தத்தை கடைப்பிடிக்கணும் தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் சிரிச்சிடணும். அதை தான் நான் சொல்ல முடியும். யார் என்ன சொன்னாலும் சிரிச்சிருங்க. இப்போ ஒரு சிரிப்பு சிரிச்சிருங்களேன், அவ்வளோதான். ஏன்னா இங்கிருந்தே கடைப்பிடிங்க, பதிலுக்கு பேசாதீங்க. அவங்க நம்ம உண்மையாக இருக்கிறோம் நல்லவங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அவன் நம்ப மாட்டான், அவன் புத்தி அவ்வளோதான். என்னங்கய்யா? ஆமாம். ஒரு கிறிஸ்துவ பையனுக்கும் ஒரு வேற பையனுக்கும் சண்டை. சின்ன பசங்க படிக்கிறோம். டே எருமாட்டு சாணியை குடிச்சு உடனே அப்படிலாம் திட்டுறான். டே கழுத ஒன்றுக்க குடிச்சு உடனே, இவன் டே ஹார்லிக்ஸ் குடிச்சு உடனே, டே போன்விட்டா குடிச்சு உடனே, டே டீ குடிச்சு உடனேன்னு திட்டுறான். வாத்தியார் பார்க்குறேன், டே அவனை பயங்கரமாக அசிங்கமாக திட்டுறான்டா, நீ என்னடா நல்லா தான் சொல்கிறேன். இல்லை சார் அவன் குடிச்சுதான் அவன் சொல்கிறான், நான் குடிச்சுதான் நான் சொல்கிறேன். வாத்தியார் அதிரி போயிட்டார். நம்ம சுபாவம் நல்லதாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக தானா வரும். மற்றவருடைய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளவே கூடாது. அவங்க பயங்கரமாக கேவலமாக கட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னா நம்ம பதிலுக்கு ஈடு கட்டி பேசலாமா? நமக்கு பேச தெரியாதா? தெரியும், ஆனால் சொல்லக்கூடாது. பிசாசு பார்த்துனே இருப்பான். அப்பா வாயில் வெளியே வந்துச்சு, நீ ஏன் பொண்ணு, வா 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 கூட்டின்னு போயிடுவான்.
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நான் அப்படி தான் எத்தனையோ வசைமொழிகள் கேட்டுக்கிறேன். நல்லா இருப்பா, இதை கடைப்பிடிங்க. யார் யாரையோ சொல்கிறோம், தாவீதை சொல்கிறோம், பவுல போசனை சொல்கிறோம், மோசே சொல்கிறோம். ஏன் என்ன கடைப்பிடிங்களா? பவுல் மலரடிகள் யாருன்னா கோவமாக அசிங்கமாக திட்டினா அவர் என்ன சொல்லுவாரான்? நல்லா இருப்பா சொல்லிட்டு போயினே இருப்பேன். இனிமேல்ட்டு சொல்லுவீங்களா? என்ன சொல்லி பாருங்க, நல்லா இருப்பீங்க. யோபு 22:26, தேவனை நோக்கி பார், மகிழ்ச்சி உனக்குள்ளே இறங்கும். தேவனை நோக்கி பார், எந்த காரியமாக இருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்களோ வெட்கப்படவே இல்லை. போதும் இப்போத்துக்கு. நீதிமொழிகள் 12:25, நல் வார்த்தைகளை பேசு, நல் வார்த்தைகளை பேசு, மகிழ்ச்சி உனக்குள்ளே பொங்கும். நீதிமொழிகள் 15:23, நீதிமொழிகள் 12:25, உன்னத பாட்டு 7:6 குறிச்சிக்குங்க. சங்கீதம் 122:1, ஆல்ரெடி ஐ டோல்டு ஐ காட் கிரேட் ஜாய். அதை மறக்கவே கூடாது. இனி நீங்கள் துக்க முகமாக இருக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நாங்கள் வந்து போனதுக்கு அடையாளம், நான் இன்னைக்கிலிருந்து நீங்கள் துக்க முகமாக இருக்கவே கூடாது. அழணும்னு ஆசையாக இருக்குதா? ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிற ஒரே பாரம் என்ன தெரியுமா? ஆத்தும பாரம். அவருக்குன்னா மனைவியா, பிள்ளைகளா, பேர பிள்ளைகளா அழறதுங்க. நம்ம தான் அவருக்கு பிள்ளைகள். அப்போ அவர் அழறாருன்னா நமக்காக தான் அழறாரு. அல்லேலூயா. அதனால தான் சொன்னார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். அப்படி அழுது ஜெபம் பண்ணிட்டு சமுதாயத்தில் சந்தோஷமா இருக்கணும். யார் வந்தாலும் பார்த்தா சிரிக்கணும். நல்லா இருக்கிறீங்களா? எப்படி வீட்டில் எல்லாம் சவிக்குமா? நல்லா இருங்க. ஏசு அப்பாங்களா? நீங்கள் சுவிசேஷமே சொல்ல தேவையில்லை. ஏசு அப்பாங்கள ஆசீர்வதிப்பார் சொல்லி பாருங்க, சந்தோஷப்படுவாங்க. இந்து சாமியாருங்களெல்லாம் நாங்கள் போய் சந்திச்சிருக்கிறோம். அப்படி பக்தியா இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க நேசிக்கிறாங்க. ஏசு அப்பாங்கள ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். ஐயா ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க ஐயா. சொல்கிறது யாரு? இந்து சாமியார். சொல்கிறது யாரு? இந்து சாமியார். நம்ம பயப்படுறோம். முடிய எகிப்தில் பிரமிடு மாதிரி வச்சுன்னுக்கிறாரு, தாடி மீசெல்லாம் தொங்குது, வாயு எங்கே இருக்குதுன்னு தெரியல, காவி துணி போட்டுனுங்கிறாரு, கையில் குச்சி வச்சுனுங்கிறாரு, பட்டை பட்டையா, நெத்தியில் பட்டை, கழுத்தில் கொட்டை, காலில் கட்டை, தலையெல்லாம் மொட்டை. அவரை பார்த்தா பயமான. ஒரு பயமும் கிடையாது. சுவிசேஷ புஸ்தகத்தை கொடுங்க, புதிய ஏற்பாடு கொடுங்க, ஒரு CD இயேசு கிறிஸ்து CD பாட்டு ஜபம் கொடுங்க, கொண்டு போய் அவங்க படிப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கடைபிடிங்க. ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்துறது உங்க கையில தான் இருக்குது, பாஸ்டர் கையில இருக்குது. மேய்ப்பன் குட்டி போடுவாரா? ஆடுகள் குட்டி போடுமா? நீங்கள் தான் ஆடுகள். ஐயா நான் ஏற்கனவே 4 குட்டி போட்டுன்னு உங்க பசங்களே சொல்லாதீங்க. ஆத்மா ஆதாயம் பண்ணுங்க, அதை நீங்க கடைபிடிங்க. சிம்பிளா சொல்லுங்க. நீங்க ஒண்ணுமே சொல்லாட்டி கூட பிரெட்டு காப்பி வாங்கி கொடுத்து வாங்க சர்ச்சுக்கு வாங்க அப்படி கூட்டின்னு வந்துருங்க. நயங்காட்டி பயில் காட்டி நான் உங்களை அழைத்தேன் அல்லவா? அப்ப நம்ம அதை செய்யணும். இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வரதுன்னா சர்ச்சுக்கு கொண்டாடணும். அதான் முக்கியம். ஃபைனல். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஏசாயா 35:10, ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், அவர்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி. இதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல். மீட்கப்பட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த மகிழ்ச்சி லிங்க் ஆன்லைனில் உங்கள் உள்ளத்தில் எப்போ இருக்கும். ஒருவேளை பாதிக்கப்பட்டாலும் அது அப்புறம் மறுபடியும் உயிர்த்து எழும்போம். சபைக்கு வந்து சண்டே சர்வீஸில் ஒரு பிரசங்கத்தை கேட்டதுமே அடடா இது நம்மளுக்கு தெரியாது போச்சு, இனிமேல் நம்ம இதை கடைபிடிக்கலாம் என்று சொல்லி மகிழ்ச்சியை நீங்கள் திரும்ப ரெக்டிஃபை பண்ண முடியும். ஃபேஸ்புக் செல்ஃபோனில் காணாமல் போன கான்டாக்ட்ஸை நீங்கள் மறுபடியும் கொண்டாட முடியும். ரீசெட்டில் என்னமோ ஒன்று இதில் போனாங்க கண்டுபிடிக்கணும், அதை தட்டினா போன விட்டு போன பேரெல்லாம் அதில் காட்டும். திருப்பி கொண்டாடலாம். அதுபோல காணாமல் போன ஆட்டை போல நீங்கள் கிடந்தாலும் இயேசு உங்களை தேடுகிறார். எதற்காக? உங்களை மகிழ்விக்க. இந்த மாதிரி யாருன்னா இருப்பாங்களா? உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இயேசு நம்மை தேடுகிறார். உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். குத்தப்பட்ட பாதிக்கப்பட்ட இருதயங்களை அந்த பிடுங்கி எடுக்கப்பட, அந்த ஈட்டி அம்பு ரணங்கள் ஆற்றப்பட தேவனாகி கர்த்தர் எங்களை உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். பழையதெல்லாம் மறந்துடுங்க, புதுசாக இன்னைக்கு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலாமா? லெட் ஆல் ஸ்டாண்ட் அப்.